அனைவருக்கும் வணக்கம். இது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் தொடர்பான அடுத்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்ப்ளாயி லீவ் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வழியாக அனுப்புறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் லீவ்லாம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் லீவ் சேங்ஷன் ஆகிடுச்சா, அப்ரூவ் ஆகிடுச்சா, இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா, அந்த ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு செக் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே க்ளீனாக பார்த்துடலாம். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ரைட், இப்போ எந்த எம்ப்ளாயி லீவ் அப்ளை பண்ண போகிறாரோ அந்த எம்ப்ளாயி அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வழக்கம் போல் பேஜ் இப்படி தான் இருக்க போது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ்ன்றதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் ஐக்கான் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு ஹெச்ஆர் ஐக்கான் இருக்கும். இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் காமனாக எல்லா எம்ப்ளாய்க்குமே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாய் ஐடி இருக்கிற எல்லாருக்குமே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் இதில் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் மேலே. அந்த லீவ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லீவ் சம்மரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான பேஜ். இதுக்கு கீழே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போதான் லீவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. கிரியேட்ன்றது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லீவ் ஸ்டேட்டஸ் பெர்மிஷன் டு கோ இது டிஃபால்ட்டாக இருக்கும். ரைட்டா? இதில் லீவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கும். ஸோ லீவ் டைப்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நிறைய டைப் ஆஃப் லீவ் இருக்கும். அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துங்க. இப்போ உதாரணத்துக்கு கேஷுவல் லீவ், காம்பன்சேட்டரி லீவ், இஓஎல் வித்தவுட் எம்சி, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே, ஸ்பெஷல் கேஷுவல் லீவ், இது மாதிரி எல்லா லீவ் டைப்பும் இதில் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே ஆர்ஹெச் லீவ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது இங்கே லீவ் டைப்பில் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ்னு வந்துருச்சு. இப்போ லீவ் ரீசன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா லீவ் ட்ராவல் கன்செஷன் அதர்ஸ்ன்னு கேட்கும். நம்ம ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீவ் ட்ராவல் கன்செஷன் அதுக்காக நீங்கள் லீவ் போடுறீங்க. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிளாக் இயருக்கு எல்டிசி நம்மளுக்கு எலிஜிபிள். ஸோ அது நம்ம எல்டிசி கான்செப்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்ஹெச் நம்ம நார்மலாக நம்மளோட சொந்த வேலைக்காக போடுறோம். இல்லை ஆர்ஹெச் எதுக்கு போடுவோம்? ஸோ ஏதோ மத ரீதியான ஒரு விழாவுக்காக நம்ம போடுவோம். ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ்ன்னு செலக்ட் பண்ணும்போது இதில் அதர்ஸ்ன்றதை ரீசன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்டார்ட் டேட், லீவ் எண்ட் டேட்னு கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் கம்மிங் மண்டே 16 டிசம்பர் 2024 அந்த ஒரு நாள் நான் ஆர்ஹெச் போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு டே ஆர்ஹெச் இருக்கணும் அது. ரைட்டா? ஸோ 16 நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பே, உங்களோட பே என்ன, இப்போ கரண்ட் பே நீங்கள் என்ன வாங்குறீங்க, அட்ரஸ் டூரிங் தி லீவ் பீரியட்ல உங்களோட அட்ரஸ் என்ன, இன் கேஸ் ஆஃப் யூஎல் இஓஎல் வித் எம்சி வெதர் சர்டிஃபிகேட் அட்டாச்சு. ஸோ வித் எம்சி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த லீவில் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிருக்கீங்களா. ஸோ கன்சிடர் ஹாலிடேஸ் ப்ரிஃபிக்ஸஸ் அஃபிக்ஸ்டு சாங்ஷன்டு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு இஎல் போடுறீங்க அப்படின்னா மண்டேலேருந்து இஎல் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சாட்டர்டே சண்டே ப்ரிஃபிக்ஸ். ஸோ அது எஸ் ஆர் நோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம போடுறது ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் தான். ஸோ பே என்னன்றதை போட்டுங்க. ஆஃப்டர் அட்ரஸ் டூரிங் தி லீவ் என்னன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே டோட்டல் டேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் டேஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கால்குலேட் பண்ணணும். நீங்கள் இது மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கால்குலேட் டியூரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கால்குலேட் டியூரேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கேஸுக்கு இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிற இந்த டேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும். என்னன்னா யூ கேனாட் பி அப்ளை ரெஸ்ட்ரிக்டட் லீவ் ஆன் திஸ் டேட். ஸோ உங்களுக்கு புரியுதா? 16ஆம் தேதி ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் கிடையாது. ஸோ யூ கேனாட் லீவ் ஆன் தட் டே. ரைட்டா? ஸோ அந்த லீவுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் அப்ளை பண்ண முடியாது. அப்போ ரெஸ்ட்ரிக்ட் ஹாலிடேஸ் அடுத்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் 24th உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் வருது. ஸோ அந்த டேட்டை நான் மாற்றிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டை இப்போ லீவ் ஸ்டார்ட் டேட் 24 மாற்றிட்டேன். மாற்றுறதுக்கு அப்புறமா இங்கே கால்குலேட் டியூரேஷன்றதை நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸில் 1ன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எரர் வராமல் நம்பர் ஆஃப் டேஸ் 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே கீழே கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கமெண்ட்ஸில் என்ன ரீசனுக்காக நீங்கள் போகிறீங்க, ஆர்ஹெச் ஃபார் எதுக்கு அன்னைக்கு டே, என்ன டே, அது என்ன ஸ்பெஷல் டே அதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வழக்கம் போல் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நம்ம ஃபைனலாக அப்ரூவல் குரூப்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ரூவல் குரூப்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் நீங்கள் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் வழியாக கொடுக்குற இந்த ரெக்வஸ்ட் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில்
அந்த லீவ் செக்ஷன் யார் பார்க்குறாங்களோ அந்த செக்ஷனில் இருக்கிற இனிஷியேட்டருக்கும் வெரிஃபையருக்கும் அப்ரூவருக்கும் போதா, கரெக்டாக அந்த வந்து ஃப்ளோ போதான்றதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கடுத்து இங்கே 2 பேருக்கு போகுது. இங்கே 2 பேரில் ஃபைனல் அத்தாரிட்டி வந்து இங்கே இந்த அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து அந்த லீவ் வந்து அப்ரூவ் பண்ண போகிறவங்க. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டா உங்களுக்கு லீவ் வந்து அப்ரூவ் ஆயிரும். ஸோ ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட்னு வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த ஃப்ளோ, இந்த அப்ரூவல் குரூப் வந்து ஃபார்மட் வந்து கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரைட்டா? இந்த அப்ரூவல் குரூப் எப்படி வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது, அதில் எப்படி வந்து இனிஷியேட்டிவ் வெரிஃபை அப்ரூவல் வந்து நீங்கள் அசைன் பண்ணுறது, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரோல் அசைன் பண்ணுறது எப்படின்றத நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு காமன் அப்ரூவல் குரூப் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க கரெக்டாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனுக்கு தான் போதான்றதை நீங்கள் செக் பண்ணிங்க. ரைட்? அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே சப்போஸ் நீங்கள் வந்து வித் எம்சியோட நீங்கள் லீவ் போடுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்? அட்டாச் பண்ணதுமே நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் சப்மிட், ஃபைனலாக சப்மிட் கொடுத்துறீங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே போகுது, நம்ம அந்த அப்ரூவல் குரூப் கீழே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் போகுது. ஸோ அவர் வந்து வழக்கம் போல் அவரோட ஐக்கான், இனிஷியேட்டர் ஐக்கான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. நீங்கள் லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்தனையுமே நீங்கள் தகவல் சொல்லிடுவீங்க. அவர் வந்து அவரோட ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்றதை கிளிக் பண்ணார்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த லிங்க் அவர் கிளிக் பண்ணார்னா நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அது அப்படியே அவருக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டா? இங்கே மேலே அவருக்கு ஆப்ஷன் என்ன, ரிஜெக்ட், ரிட்டர்ன் ஃபார் கரெக்ஷன், வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ இனிஷியேட்டராக இருந்தால் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் இருக்கு, அவர் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் அனுப்புவார். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னா அப்ரூவருக்கு தான். அலோவ் பண்ணுறதுக்கும் அப்ரூவ் பண்ணுறதுக்கும் அப்ரூவ் டிடிஓக்கு தான் வந்து அத்தாரிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் கொடுத்துருவீங்க. இப்போ வெரிஃபையர் லெவலில் வெரிஃபை போனதுக்கப்புறமா அப்ரூவ் லெவலில் அவர் வந்து ரிஜெக்டும் பண்ணலாம், வெரிஃபையும் பண்ணலாம். ரைட்டா? நான் இப்போ சிம்பிளாக ஒரே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் வெரிஃபை கொடுத்துட்டேன்னா இது யாருக்கு போகும்னா அடுத்த லெவல் அப்ரூவருக்கு போகுது. அவர் வந்து வெரிஃபையும் பண்ணலாம், அப்ரூவும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ரைட்டா? இப்போ நான் இது வந்து டெமோன்றதுனால நான் வந்து என் சைடில் நான் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா? அப்ரூவ் ஆனால் என்னன்றதையும் நான் காமிச்சிடுறேன், ரிஜெக்ட் ஆனால் என்ன எதில் போய் செக் பண்ணணுன்றதையும் நான் காமிச்சிடுறேன். ரைட்? ஓகே. இப்போ வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணதும் இப்போ நீங்கள் உங்கள் ஐடியிலே, அதாவது எம்ப்ளாயி எந்த இண்டிவிஜுவல் வந்து லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்தாரோ அந்த எம்ப்ளாயி அவரோட ஐடியிலே போயிட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் உங்களையும் வந்து அப்ரூவ் ஆயிருக்கா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரூவ் ஆயிருக்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு எம்ப்ளாயி வந்து அந்த இண்டிவிஜுவல் வந்து ஐடியை லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் வழக்கம் போல கொடுக்க போறாரு. கொடுத்ததும் லீவ்ன்ற ஐக்கான்குள்ளே தான் போகிறோம். லீவ்ன்ற ஐக்கான்குள்ளே போனோமே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் கீழே இங்கே கிரியேட் இருக்கும், அதுக்கு மேலே லீவ் சம்மரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த கிரியேட்ன்றது நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ மேலே இருக்கிற லீவ் சம்மரி அது வந்து எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட லீவை சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன லீவ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த டேட்டா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த லீவ் டைப்பில் நான் வந்து இப்போ வந்து அப்ரூவ் ஆனதை அதில் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் நான் கேஷுவல் லீவுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே கோ அப்படின்றத கொடுக்குறேன். இல்லை பர்டிகுலர் எனக்கு டேட், அந்த டேட் மட்டும் தெரியணும் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா, ஸ்டார்ட் டேட் என்ட்ரி கொடுத்துங்க. இல்லை பொதுவான கேஷுவல் லீவ் என்னென்னலாம் எப்பப்பெல்லாம் நான் வந்து ஐஎஃப்எஸ் வழியாக போட்டிருக்கணும் அந்த லீவ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா ஜஸ்ட் நீங்கள் கேஷுவல் லீவ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு கோன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கோன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐஎஃப்எஸ் வழியாக நான் என்ன லீவ் போட்டிருக்கணும் அதுதான் வந்து இங்கே வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9th August 2024 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ரூவல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து அப்ரூவ் ஆன இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். ரைட்? இப்போ இதே ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதே ஒன்றும் இல்லை, இதே நீங்களே வந்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் ஐக்கானுக்குள்ள போறீங்க. போனதுமே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட லீவ் ரெக்வஸ்ட்டை வந்து உங்கள் சாங்ஷன் அத்தாரிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு லீவ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மெத்தட். இது வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேவோ இல்லை கேஷுவல் லீவுக்கோ சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த லீவ்னாலும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ் ஆஃப் பேனா அன்ஆத்தரைஸ்ட் லீவ்னே இருக்கும், இஎல்னா இஎல்னே இருக்கும். சரியா? ஸோ அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் லீவ் இருக்குது. அந்த லீவ் டைப் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லெவலில் மட்டும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறது அவங்களோட டிசிஷன். ஸோ அது பண்ணிக்கிறாங்க. இது மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து லீவ் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா ஐஎஃப்எச்ஆர்எம்ஸில் பொறுத்த வரைக்கும் கேஷுவல் லீவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து 12 days வந்திருக்கும். நீங்கள் மற்ற யூஎல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் லீவ் போடும்போது அப்பப்போ கரண்ட்டில் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும், லீவ் கலைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும். ரைட்டா? நீங்கள் மெயினாக வந்து லீவை வந்து முதல் அப்டேட் பண்ணிடணும். கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அது வேணால் நான் தனியாக போடுறேன். எந்த இஎல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, யூஎல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் காமிக்குதுன்றதை நீங்கள் எப்படி பார்க்கணும், எங்கே போய் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கேஷுவல் லீவோ இல்லை ஆர்ஹெச்ஓ இல்லை காம்பன்சேட்டரி லீவோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் போடணுன்றதை பார்த்துங்க. ரைட்டா?
ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.